Hello friends, welcome to PR Designers. நம்ம இன்னைக்கு பிகினர்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸில் ஃபேப்ரிக் தான் முதல்ல தேவைப்படுது. நான் காட்டன் ஃபேப்ரிக் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த மாதிரி காட்டன் ஃபேப்ரிக் இது நான் வேறு எதுலேருந்து எடுக்கலை. நமக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற வேஷ்டி, அந்த வேஷ்டிலேருந்தே நம்ம ஃபர்ஸ்ட் பழகலாம். இதுதான் அந்த காட்டன் ஃபேப்ரிக். இந்த காட்டன் நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த காட்டன் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எம்ப்ராய்டரி ஹூப். நான் எம்ப்ராய்டரி ஹூப் 10 inch ஹூப் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன். 10 inch ஹூப் இது. இதில் உள்ளே நான் இந்த மாதிரி பேப்பர் இது பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம மெட்டீரியலுக்குள்ள கிளாத் இது பண்ணும்போது அதுக்கு இந்த கிளாத்துக்கு எந்த டேமேஜும் வரக்கூடாதுங்கிறக்காக நான் பேப்பர் டேப் சுற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எம்ப்ராய்டரி ஹூப் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே நேரம் நம்மளுடைய கிளாத் எந்த டேமேஜும் பண்ணாது. அதனால் இப்படி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம எம்ப்ராய்டரி ஃப்ளாஸ், அதாவது நமக்கு தேவையான த்ரெட்ஸ், எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ் ஹேண்ட் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா டோலி த்ரெட்டும்பாங்க. இதை எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த கலர்ஸ் மறுபடியும் வாங்கினா கூட இது வாங்கிக்கலாம். இதில் நம்பர் கிளியராக இருக்கும். நம்பர் கிளியராக இருக்கான்னு தெரியல. கிளிப்பு கிளியராக இருக்குது. இப்படி இந்த நம்பர் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இதில் ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போனா இந்த சைடு இந்த டோலி த்ரெட் இந்த சைடு உள்ள இந்த சைடு வாக்கில் தான் இழுக்கணும். அப்போ தான் சிக்கு இல்லாமல் வரும். அப்படிங்கிறக்காக இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்படி இந்த மாதிரி எடுத்தே வந்தீங்க அப்படின்னா இந்த டோலி த்ரெட் சிக்காகாது. அதுக்காக தான் இந்த இடத்துல இப்படி ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் டபுள் கலர்ஸ் வாங்குறதுனால இது லீஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இது ஸ்டெம்ஸ் எதுக்காவது யூஸ் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கடுத்தது நமக்கு ட்ரெஸ் மேக்கர் கார்பன் பார்க்கலாம். இதுதான் அந்த கார்பன். இது நான் ஒயிட் கார்பன் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லோ கார்பன் இந்த மாதிரி நிறைய உண்டு. இந்த மாதிரி நீங்கள் கார்பன் யூஸ் பண்ணி நம்ம டிசைன்ஸ் எல்லாம் அழகாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்பன் அதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது சிசர்ஸ். ஒரு குட்டி சிசர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி சிசர். இந்த மாதிரி ஒரு குட்டி சிசர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது இது பண்ணும்போது ஈஸியாக குட்டியாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய சிசர்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தடங்களாக இருக்கும். அடுத்தது நீடில்ஸ். நம்ம நீடில்ஸை பற்றி பார்க்கலாம். 2 விதமான நீடில் இருக்குது. என்கிட்ட இப்போ 2 விதமான நீடில் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் உள்ள நீடில் ஐ குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஐ ரொம்ப குட்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது நம்ம எம்ப்ராய்டரி ஃப்ளாஸில் நூல் இப்படி இதில் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். இந்த 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். இதில் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த நீடில் கரெக்டாக இருக்கும். அதே நேரம் இந்த ஃபுல் 6 ஸ்ட்ராண்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நீடில் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது டேப்பஸ்ட்ரி நீடலும்பாங்க. இந்த நீடில் அதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன நீடில் வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எம்ப்ராய்டரி ஹூப்பில் எப்படி ஃபேப்ரிக்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எம்ப்ராய்டரி ஹூப்பில் இந்த மாதிரி ரவுண்ட் போர்ஷனை கீழே வச்சுக்கோங்க. அடுத்தது நம்மளுடைய ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை போட்டுட்டு அதுக்கு அடுத்தது மேலே இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வச்சுட்டு இந்த சைடை மெதுவாக இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது அப்படியே செட் ஆயிரும். இப்போது நம்ம இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடுடைய கிளாத்தை இந்த சைடு பிடிக்கிற மாதிரி இப்படி இந்த மாதிரி கொடுத்து டைட் ஆக்குங்க. இந்த கிளாத்தை இந்த ஃப்ரேமில் டைட் ஆக்கிக்கோங்க. நீங்களே பார்க்க தெரியும். நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்ச சுருக்கம் எதுவுமே நம்ம அந்த கிளாத்தை டைட் ஆக்கும் போது தெரியாது. அந்த சுருக்கம் இல்லாமல் நம்ம கிளாத்தில் போடுற டிசைன்ஸ் நமக்கு நீட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஹூப் வச்சு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.